தமிழ்நாடு நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் சார்பில் சென்னை சின்மயா நகரில் 8வது நாளாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அவங்க என்னென்னலாம் சொல்றாங்க? விவரங்களை பகிர்ந்துக்கங்க. நிச்சயமாக நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் இன்று 8வது நாளாக சென்னை சின்மயா நகரில் இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய அலுவலகத்தில் பட்டினி போராட்டம் என்பது நடத்தப்பட்டு வருகின்றது. நீட் தேர்வை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட 4 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து நீட் எதிர்ப்பு கூட்டியக்கம் சார்பில் 4 இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கினார்கள். அதில் ஒருவர் உடல்நலக்குறைவு காரணமாக KMC மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் தற்பொழுது 8வது நாளாக இன்றைய தினமும் 3 பேர் இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் ஆர்வலர்களும் அதே போல பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்களும் தொடர்ச்சியாக இங்கு வந்து அவர்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். குறிப்பாக தொடக்கத்திலிருந்தே இந்த நீட் தேர்வில் குளறுபடி என்று கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்தை முன்னெடுத்தால் கூட கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக நீட் தேர்வை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலே மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழகத்திலிருந்து குரல்கள் வலுத்த வண்ணம் இருக்கின்றன. இந்த முறை இந்த போராட்டம் என்பது அடுத்த கட்டமாக தேசிய அளவில் இதன் நீட்டை சரி செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தால் கூட நீட் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய பெரும்பாலானுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே நீட் தேர்வை ஒழிப்பதற்கு இதுவே சரியான நேரம். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட மருத்துவ கனவுடன் வாழ்ந்த அந்த மாணவர்களுடைய உயிரை பறித்துக் கொண்ட இந்த நீட் தேர்வு முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் 8வது நாளாக இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். உடல்நலக் குறைவு இருந்தால் கூட இதுவே சரியான தருணம், இந்த கோரிக்கையை வலுவாக முன்வைக்க வேண்டும் என்பது அவர்கள் தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது. அவரிடம் கேட்கலாம். சார், இன்னைக்கு 8வது நாளாக தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை முன்வைக்கிறீங்க. என்ன மாதிரியான உங்களுடைய கோரிக்கைகள், எந்த அளவுக்கு வலுவாக அந்த கோரிக்கைகளோடு நீங்கள் தொடர்றீங்க? எங்கள் கோரிக்கைகள் நீட் தேர்வை முழுமையாக ரத்து பண்ணணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும், ஜந்தர் மந்தரில் போராடின இளைஞர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற்று அவங்கள உடனடியாக விடுவிக்கணும். ஜுனைத் உள்ளிட்ட இளைஞர்கள் நீட் தேர்வுக்காக அந்த போராட்டத்திற்காக உறுதுணையாக இருந்த காரணத்துக்காக அரசு வன்கொடுமை தொடுத்துட்டு வருது, அதை உடனே கைவிடணுன்ற 4 கோரிக்கை இந்திய அரசுக்கிட்டையும் தமிழ்நாடு அரசுக்கிட்ட. இப்போ நீட்டுக்கு எதிரான அந்த மனநிலை இந்தியா முழுக்க உருவாகியிருக்கிற இந்த சூழலில் தான் நீட்டை கொள்கையோடு எதிர்க்கிறோன்னு சொல்கிற ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த தேசத்துக்கு ஒரு செய்தி சொல்கிற விதமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மீண்டும் நீட் எதிர்ப்பு மசோதாவை நிறைவேற்றணுன்றதையும் எங்களுக்கு தொடர்ச்சியாக போராடுறதுக்கு நீட்டு தடைக்காக போராடுறதுக்கு அரசே ஒரு இடத்த எங்களுக்கு வழங்கணும். ஏன்னா தொடர் போராட்டம் நடத்துறதுக்கு இங்கே இடம் கிடையாது. அந்த இடத்த வழங்கணுன்ற 2 கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கிட்ட முன் வச்சு நாங்கள் எங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வரோம். இது 8வது நாள். நாங்கள் கொண்ட அந்த கோரிக்கையில் உறுதியோடு இருக்கிறோம். 8வது நாள்லேயும் மனம் தளராமல் அண்ணன் மணிரத்னம் தலைமையில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. பல்வேறு அமைப்பினர் உங்களுடைய உயிரை பயணம் வைத்து இந்த போராட்டம் என்பது தேவையற்றது, தொடர்ச்சியாக அனைவரும் இணைந்து போராடவும் சொல்கிறாங்க. இங்கே பல அமைப்புகள், தமிழ் ஆர்வலர்கள் பலரும் நேரடியாக உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? அந்த அக்கறையே நாங்கள் ரொம்ப கனிவோடு மதிக்கிறோம், வரவேற்கிறோம். அதே சமயம் இது ஒரு நிர்பந்தத்தினால் எடுத்த ஒரு போராட்ட வடிவம். இந்த போராட்ட வடிவம் நாங்கள் தேர்ந்தெடுத்ததில்லை, இது நிர்பந்தத்தினால் நாங்கள் தேர்ந்தெடுக்க வைக்கப்பட்டோம். அதனால் அந்த அமைப்புகள்கிட்டையும் நாங்கள் அதை தான் பதிலாக சொன்னோம். அவங்களுடைய அக்கறை நியாயமானது தான், ஆனால் எங்கள் போராட்டமும் ரொம்ப நியாயமானது. அதை அந்த அமைப்புகளும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த அமைப்புகளும் எங்களுக்காக போராட்டம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அமைச்சர் ராஜ்மோகன்கிட்டையும் நாங்கள் அதை தான் சொன்னோம். அவரும் எங்களை உங்கள் உடல்நலனை கருத்தில் கொள்ளுங்கன்னோம். அதே உடல்நலனை அவரும் கருத்தில் கொள்ளணும். கருத்தில் கொண்டு எங்கள் கோரிக்கையை அவர் நிறைவேற்றினா நாங்கள் எங்கள் மாற்று வடிவம் குறித்து பரிசீலிப்போம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே நீட் ஒழிக்கணும்னு சொல்லி தமிழ் மண்ணிலிருந்து ஒரு கடுமையான குரல் என்பது வந்திருக்கு. தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்கக்கூடிய இந்த விவகாரத்தில் இந்த நேரத்தில் இந்த வலுவான கோரிக்கை மிக அவசியம் நினைக்கிறீங்களா? மிக மிக அவசியம். ஏன்னா 2017 நாங்கள் தொடக்கம் கிடையாது. நாங்கள் இந்த 4 பேரும் இவங்களும் தொடக்கம் கிடையாது. இதை தொடங்கி வச்சது தங்கை அனிதா. அந்த தொடக்கம் 10 ஆண்டுகளாக ஒரு உணர்வு தீயை தமிழ்நாட்டில் உண்டாக்குச்சு. இந்த பேப்பர் லீக், அதை ஒட்டி இழந்த 37 உயிர்கள், 16 நாளில் 37 உயிர்கள், அது இன்னும் வலுவாக அந்த உணர்வு தீயை, நீட்டுக்கு எதிரான மனநிலையை, நீட்டு தடை செய்யப்படணும். சிஜேபி கூட நீட்டு தடையை தான் கோருச்சு.
அது ஒரு முதற்கட்ட வெற்றியாக ஒரு எக்ஸிட் பாயிண்ட்டாக தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷன். அந்த சூழல் இப்போ மறுபடியும் வந்து அந்த நீட் எதிர்ப்புக்கான மனநிலை தமிழ்நாடு மக்கள்கிட்டயே உருவாயிருக்கு. இந்த சூழலை ஒரு பொறுப்புமிக்க அரசு பயன்படுத்திக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களாம் யாருன்னே முகம் தெரியாதவங்க, கட்சி சார்பற்றவங்க. இங்கே வந்து உட்கார்றதுக்கான காரணம் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய அடுத்த தலைமுறை மருத்துவ கனவோடு இருக்குது அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் உறுதியாக தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்புக்கான மனநிலை இருக்குது. கேள்வி எழுப்புறவங்களுக்கு கூட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, 5 ஆண்டுகள் சும்மா இருந்தீங்கன்னெலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. 10 ஆண்டுகளாக தமிழ்நாடு தொடர்ச்சியாக போராடிட்டு தான் இருக்குது. முதல் முறை அரசியல் தலைமுறைக்கு வேணால் அப்படி தெரியலாம். முதல் முறையாக சட்டசபையை நேரலையில் பார்க்குறவங்க அவங்களுக்கு வேணால் அப்படி புரிஞ்சுக்கலாம். இதுதான் தலைமைச் செயலகம், இதுதான் சட்டசபைன்னு அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு வேணால் அப்படி தோணலாமே தவிர, தொடர்ச்சியாக அரசியல் கவனிக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து அரசியலில் இருக்கிறவங்களுக்கு 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அங்கே பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட குழந்தைங்க படாருங்க. அந்த ஒவ்வொரு உயிரிழப்பின் போதும் தமிழ்நாட்டு கொழுந்து விட்டு தான் எரிஞ்சுது. எந்த உயிரிழப்பின் போதும் தமிழ்நாடு மௌனமாக இல்லை, அதை சகிச்சுட்டு இல்லை. அதனால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு போராடிட்டுருக்கு. இப்பையும் இந்த சூழலை தமிழ்நாடு அரசு பயன்படுத்திக்கணும், எங்களோட நிற்கணும்னு நாங்கள் கேட்குறோம். அதுதான் சமூக நீதியை இந்தியாவுக்கே கற்றுக் கொடுத்த தமிழ் மண்ணிலிருந்து சமூக நீதிக்கு எதிரான இந்த நீட் தேர்வு என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இவர்களுடைய 8வது நாள் பட்டினி போராட்டத்துடைய ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கின்றது. பல்வேறு அமைப்பினரும் நேரடியாக, மக்களும் தனிப்பட்ட விதத்தில் நேரடியாக வந்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். அரசு இதனை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு ஆதரவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பது அனைவர் தரப்பு கோரிக்கையாக இருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.